வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட்டிங் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யாவை இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு ஒரு மாபெரும் நடிகனாக தெரியும். அந்த அளவுக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா படங்கள்லையும் வில்லனாக அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய இயக்குநர்களும் அவரை தான் வில்லனாக சூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஜெயிலர் 2ல் கூட அவர் தான் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தளபதி படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்டே எவ்வளோ ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடைக்குதோ அதே போல எஸ்ஜே சூர்யா டைரக்ஷன் பண்ண படங்களுக்கும் ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடைக்கும். அந்த அளவுக்கு படம் பண்ணக்கூடியவர் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு 2 படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கு ஹிந்தில எல்லாம் பண்ணாரு. அவரே நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நடிக்க வேண்டிய இருந்த நியூ படத்துல இவரே நடிச்சாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அன்பே ஆறுயிரே அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வெளியில இருந்து நடிக்க வாய்ப்புகள் நிறைய வந்தது. ஆனா எந்த படமும் ஓடல. அவர் இயக்குனரா இருந்த படங்கள் மட்டும்தான் அவருக்கு பேர் சொல்ற அளவுக்கு ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் ஃபிளாப் தான். அதுக்கப்புறம் தானே ஒரு படம் இயக்கி நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இசைன்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி தயாரிச்சு பண்ணாரு. அந்த படமும் கை கொடுக்கல. அதுக்கப்புறம் அப்படியே ஹிந்தி பக்கம் போறேன் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு திரும்பவும் அவருக்கு மெர்சல் படத்தின் வழியா வில்லனா திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் படத்துலலாம் அவர் தான் வில்லன். மார்க் ஆண்டனி படத்துடைய சக்சஸுக்கும் அவர் மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். இப்ப கேம் சேஞ்சர்ல கூட அவர் தான் வில்லனா நடிச்சுட்டு இருந்தார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திரும்பவும் அவர் டைரக்ஷன் பண்ண போறாராம். ரொம்ப வருஷமா கில்லர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எழுதி அவர் வச்சிருக்காரு. ஆனா அந்த படத்தை இவ்வளவு நாளா ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருந்தாராம். இப்ப அந்த படத்தையே அவர் இயக்கி தயாரிச்சு நடிக்க போறாராம். அதனால ஒரு வருஷத்துக்கு ரொம்ப பிஸியா இருக்க போறாராம். அவரை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். சரி, ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது நம்முடைய ஃபகத் ஃபாசில். எப்படி எஸ்ஜே சூர்யா சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரோ நெகட்டிவ் ரோல் பண்ணி, அதே போல தான் ஃபகத் ஃபாசிலும் மலையாளத்திலேருந்து இந்த அளவுக்கு சவுத் இந்தியாவில் இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியும்னா அதுக்கு ஃபகத் ஃபாசிலை சொல்லலாம். எல்லா நடிகர்களுடையும் கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், தெலுங்குலையும் பெரிய பெரிய நடிகர்களுடையும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அவரும் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறாரு. நடிப்பு வெறிய அப்படின்னு சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் நடிக்க போகிற ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓடும் குதிரை சாடும் குதிரை அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபகத் ஃபாசில் குதிரை மேலே உட்காந்துருக்காரு. அதாவது ஐ திங்க் வெட்டிங் டைமில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே கல்யாணி இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. படம் காமெடியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் அவருடைய 15வது படம் ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. ஹரிஷ் கல்யாண் பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லப்பர் பந்து படத்தில் ஹீரோவாக நடித்தார்ல, அவர் தான் பிக் பாஸில் கூட கலந்துக்கிட்டாரு. அவருடைய படங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கதை தேர்வு தான் அவர் பண்ணுறாரு. இப்போ அவர் ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கதையில் நடிக்க போகிறாராம். இது வரைக்கும் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்லாம் அவர் நடித்ததில்லை. அவர் பொறுத்த வரைக்கும் லவ், ஃபேமிலி ஓரியன்டட் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டில் தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். வினீத் வரப்பிரசாத் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணுறாரா. அவர் இதுக்கு முன்னாடி கவினை வச்சு லிஃப்ட் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படமும் ஓரளவுக்கு ஹிட்டான ஒரு படம் தான். இந்த படம் வட சென்னை மக்களுடைய வாழ்வியலை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை முன்னிறுத்துக்கிறதுக்காக ஹரிஷ் கல்யாண் போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குபேரா படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. தெலுங்கு டைரக்டருடைய படத்துல தான் தனுஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவருக்கு பேரா ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. பிளஸ் நாகார்ஜுனாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு பணத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூன் 20ஆம் தேதி இதோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சேதுபதி 3வது முறையாக த்ரிஷா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், விஜய் சேதுபதி ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பூரி ஜெகநாத் தான் அந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய நிறைய படங்களை தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க. ஏன் செல்வந்தன் ஒரு மகேஷ் பாபு ஒரு படம் பண்ணியிருந்தார்ல, அதெல்லாம் அவருடைய படம் தான். தமிழில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம்லாம் அவருடைய கதையை தான் இங்கே ரீமேக் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியை வச்சு அவர் ஒரு படம் பண்ண போகிறாராம். ஏற்கனவே விஜய் தேவரகொண்டாவை வச்சு ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்காரு. அது பேர் சொல்கிற அளவுக்கு போகல, ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு யாருமே கால் ஷீட் தராதனால நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்களாம். த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் 3வது முறையாக ஜோடி சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், 96 படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த படத்துலையும் அவங்க ஜோடியாக நடிக்கலை. இப்போ இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 3 படம் அப்படின்னு கணக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய 96 படத்துடைய பார்ட் 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதுலேயும் த்ரிஷா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம்.
கூடி சீக்கிரம் 96 பார்ட் 2வும் வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐகே படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாம். எல்ஐகே அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு தரதா சொல்லி அது வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனிச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ இது 3வது படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே லவ்வை பேஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தல அஜித்துக்கு செட் ஆவார்? ஒரு நியாயம் வேண்டாமா? சரி, அந்த படம் தான் தல அஜித் கை கொடுக்கல, அடுத்து ஒரு படம் பண்ண போகிறார்ல, அதுவாவது ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக திரும்ப தல அஜித்திட்டே போய் வந்து கால் ஷீட் கேட்கலாம். ஆனால் அவர் இப்போவும் லவ்வை தான் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தல அஜித்துக்கும் லவ்வுக்குமே செட் ஆகாது. அவர் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போலாம். இவரை தல அஜித் ரிஜெக்ட் பண்ணது தப்பே கிடையாது. இப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இப்போ கோயம்புத்தூர், சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டாங்களாம். இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் காதல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் மையமாக வச்சு எடுத்திருக்காங்களாம். கனா கண்டேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் நம்ம ஸ்ரீகாந்த் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பக் 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 என் ஜோடி புறா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டு வந்து சினிமா தொடங்கின காலத்திலிருந்து 2000 ஆண்டு வரைக்கும் உள்ள காதல் எப்படி இருந்தது, காதல் பாட்டுகளை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் வரிகள் மாறும், உடைகள் மாறும், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுகள் நிறைய மாறி இருந்தாலும் காதல் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எல்ஐகே படம் வந்து எதிர்காலத்தில் காதல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல வரதா சொல்கிறாங்க. என்ன எதிர்காலத்தில் காதல் எப்படி இருக்க போகுது? சரி, அது அவருடைய கற்பனையாக இருந்தாலும் ஏன்னா கூட இருக்கிறது ஹீரோவாக நடிக்கிறது நம்ம பிரதீப் ரங்கராஜன் இல்லையா? காதலை பிரிக்கிறதுக்கு இப்போ யாருமே தேவையில்ல, மொபைலை மாற்றி கொடுத்தா போதுன்னு சொன்னவராச்சா. ஸோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் காதல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டிங் கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்ம எஸ்கே உடைய பராசக்தி 1965 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைவ் லொக்கேஷனில் தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 1965 வந்த படங்கிறதுனால அந்த மாதிரியான இடங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுதா கொங்கரா. இப்படி எடுக்கும்போது சில ஷாட்லாம் வந்து நெட்டில் வந்து எடுத்து திருட்டுத்தனமாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லையா? அதை ஒன்றுமே தடுக்க முடியாது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து முதல்லே கிடச்சிருந்தது. இந்த படம் வந்து 2026 பொங்கலுக்கு இந்த படம் வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தளபதியோடைய ஜனநாயகன் படம் வரதுனால இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் போயிருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு தான் வரப்போதான். ஏன்னா ஜனநாயகன் தளபதியோடைய கடைசி படம், பெரிய எதிர்பார்ப்புக்கு அந்த படம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகனுடைய படமும் அந்த நேரத்தில் வருது அப்படின்னும் போது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விட்ட இடத்த பிடிப்பாருன்னு பார்த்தா தளபதியோட இடத்துக்கே வர நினைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் சிவகார்த்திகனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறபோது அது சோலோவாக தான் வரும் என்று பல பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சோலோவாக வந்தால் போட்டி அப்படிங்கிறத தாண்டி வசூல் வந்து அதிகமாக கிடைக்கும், நிறைய தேட்டர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பராசக்திக்கு பின்னணியில் பல பேர் இருப்பாங்க, அவங்க விடமாட்டாங்க அப்படிங்கிறதும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, தொடர்ந்து சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.